ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோவும் நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் நாலேஜ் வீடியோவும் எடுத்துக்கலாம். ஒரு புரிதல், எப்படி உங்களுக்கு மார்க்கெட்டில் புரிஞ்சுக்கணும், எப்படி உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் அடுத்த லெவல் கொண்டு போகலாம், அந்த ரிஸ்க் ரிவார்டு வின்னிங் ரேஷியோ எல்லாம் இதில் வீடியோவில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் மொத்தமே கவர் பண்ண முடியாது, ஏன்னா டைம் ரொம்ப 10 நிமிஷத்துக்கு மேலே ஆக்சுவலாக போர் அடிக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஷேர் பண்ண விஷயம், அவர் ரியாலிட்டி அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். இப்போ அதில் வெளியே வந்தாரா இல்லையா, வெளியே வருவாரா இல்லையா, அது அவர் மேலே டிபெண்ட் ஆகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இது நம்ம டெலிகிராம் சேனலில் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருப்போம். அதாவது நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் 1-2 அப்பப்போ நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இது மாதிரி ஷேர் பண்ணிட்டுருப்போம். அதாவது நம்மளுடைய வியூஸ் மார்க்கெட் மேலே அப்பர் சைடுக்கான மேலே மூமெண்டம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதில் ரெசிஷன்ஸ் இது ஆக்ஷன் இங்கே ஓப்பன் ஆகிட்டு உள்ளே வந்துச்சு. ஸோ இங்கே நோ ட்ரேட், அகைன் பிரேக் அவுட் ஆச்சு, நமக்கு ஸ்விங் லோ கிடச்சிருக்கு. நமக்கு இந்த மாதிரி போகும் அப்படின்னு நம்மளோட வியூவை எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பார்த்து அவர் என்ன பண்ணார், ஓகே நம்ம அன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணி புக் பண்ணார். ரைட், ஓகே. அது நான் ஆக்சுவலாக ப்ராஃபிட் பண்ணி புக் பண்ணான்னு சொல்ல வரலான்னு, அவர் கொஞ்சம் பெரிய லாஸஸும் பண்ணிக்கிட்டார். அது எப்படி அப்படின்றத கொஞ்சம் பாருங்கள். போன வாரம் கிட்டத்தட்ட 90,000 ப்ராஃபிட்டில் இருந்தார். ஓகே, போன வாரம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேவே 3 lakh லாஸு. நல்லா கவனிச்சிங்க, போன வாரம் ஃபுல்லாக 90,000 earn பண்ணார். இந்த வாரத்தோடைய முதல் நாளே பார்த்தீங்கன்னா 3 lakh லாஸ். ஆக்சுவலாக அவருக்கு ட்ரேடிங் தெரியும், ட்ரேடிங் தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது, ட்ரேடிங் எப்படி பண்ணணும்னு தெரியும். எப்படி என்ன மிஸ்டேக்னாலும் இப்படி லாஸ் ஆகிட்டார், அந்த லாஸை நம்மளால் தவிர்க்க முடியுமா அப்படின்றத நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். அதாவது என்ன இஷ்யூ அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு ஒரு லாட்டில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, அப்படின்னா அந்த ஒரு லாட்டில் உங்கள் மைண்ட் செட் பழகணும். ஃபஸ்ட்டு ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் வரலாம். அந்த ஒரு லாட்லேயே நீங்கள் என்ன தான் நீங்கள் சர்க்கஸ் பண்ணால் கூட அந்த ஒரு லாட்லேயே தான் நீங்கள் வேலையை முடிக்கணுமே தவிர, உங்கள்கிட்ட பணம் இருக்குது, நீங்கள் 100 லாட் பண்ணுற அளவு கூட பணம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அந்த 100 லாட்டை போட்டு அந்த ஒரு லாட்டோட லாஸை ரிகவர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். திரும்ப அது வந்துடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த ஒரு லாட்டோடைய கேப்பபிலிட்டி என்ன இருக்குதோ அதில் தான் நீங்கள் அந்த வின்னிங்க்கான ஒரு வாய்ப்பு தேடணுமே தவிர, அதாவது நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ₹1 நஷ்டம் எடுக்கிறீங்க, ₹2 ப்ராஃபிட் எடுத்துக்காக ஒரு செட்டப் நீங்கள் அமைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஒரு லாட்டில் அந்த ஒரு லாட்டில் தான் இந்த ரிஸ்க்கு இந்த ரிவார்டை நீங்கள் ப்ளே பண்ணமே தவிர, என்கிட்ட 2 லாட் இருக்குது, அந்த 2 லாட் போட்டோன்னா இந்த ட்ரேடு லாஸ் ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு வெரி டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ். இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ட்ரேடு சொன்னீங்களே, இந்த ஒரு லாட்டே கண்டினியூஷன், அதாவது அந்த வாரம் ஃபுல்லாக அந்த ஒரு லாட்லேயே மேனேஜ் பண்ணி கண்டினியூவாக ப்ராஃபிட் கொண்டு போயிருக்காரு. இவருக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகரிச்சிச்சு. நமக்கு ட்ரேடிங் ஓகே பர்ஃபெக்டாக வந்துருச்சு இல்லையா, நமக்கு ட்ரேடிங் வந்துருச்சு அப்படின்னு என்ன பண்ணார், இந்த ஒரு லாட் சைஸை நெக்ஸ்ட் இந்த வீக்கில் 10 லாட்டாக மாற்றிட்டார். ஓகே, இங்கே கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 லாட்டாக மாற்றிட்டார் இல்லையா, இதுவும் பிரச்சனை கிடையாது. இங்கே என்ன அப்படின்னா, அந்த 10 லாட்டை அந்த வர ப்ராஃபிட்டை உங்களால் டைஜஸ்ட் பண்ண முடியாது, அந்த 10 லாட்டில் வர லாஸை உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ தடுமாறுவோம் நம்மளால். அந்த ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு லாட்டில் ஒரு ₹10,000 சம்பாதிக்கிறீங்க, எக்ஸாம்பிள் சொல்ல ஒரு ₹10,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, இந்த 10 லாட்டில் சும்மா லைட்டாக கொஞ்சம் மூவ் ஆனால் கூட உங்களுக்கு ₹10,000 டக்குன்னு இமீடியட்டாக ப்ராஃபிட்டில் காமிக்கும். இப்போது உங்களோட மைண்ட் செட் என்ன, இந்த ₹10,000 ப்ராஃபிட்டில் எடுத்துகிட்டு அந்த மைண்ட் செட் ரெக்கார்ட் ஆகிட்டது ஒன்று, நீங்கள் இந்த 10 லாட்டு போட்டு பண்ண சொல்லும் இந்த ₹10,000 மைண்ட் செட் ஓகே நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற மாதிரி தோணும் உங்களுக்கு. ஒரு ₹20,000 ப்ராஃபிட் காமிச்சிச்சு அப்படின்னா, ஓகே ₹20,000 வந்துடுச்சு போதும். நல்லா கவனிங்க, இங்கே ரிஸ்க் எவ்வளோ எடுத்துருக்கீங்க, 10 லாட்டு. அப்போ இங்கே ₹1 lakh நீங்கள் ப்ராஃபிட் தேவைப்படுது உங்களுக்கு. நீங்கள் 10,000 20,000 நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏன் 10 லாட் ஏன் போடணும்? சரிப்பா, ஒரு வேளை உங்களுக்கு அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, அதாவது ஸ்டாப் லாஸ் சைடு லாஸ் நோக்கி வருதுன்னா கூட உங்களுக்கு 10,000 20,000 30,000 ரொம்ப ஃபாஸ்ட்டாக நோக்கி வரும் உங்களுக்கு, ரொம்ப பயங்கரமாக ரொம்ப ஸ்பீடாக வரும் உங்களுக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த நம்ம சேனல் வந்து எஜுகேஷன் சேனலுக்காக நிறைய பேரில் சப்ஸ்கிரைபும் பண்ணுறதில்ல. இது நம்மளுடைய யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இது கிட்டத்தட்ட 3500 வீடியோஸ்க்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்கேன். 53K சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்காங்க. ரொம்ப லேட் தான், கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆகிடுச்சு இந்த 53K சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் பார்த்திங்கன்னா ரியாலிட்டி பற்றி பேசினா பிடிக்காது, லைக் பண்ண மாட்டாங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸை பண்ணுவாங்க. இப்போ நம்ம லைக்குக்காகவோ கமெண்ட்டுக்காகவோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம யூடியூப் சேனல் நடத்திட்டு அதுலேருந்து நம்ம வருமானம் வந்து சம்பாதிக்காமல் இருந்துச்சுன்னா ஓகே, அதுக்கு என்ன அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம மூவ் பண்ணலாம். அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். லாங் டைம் ஜர்னி நடக்குன்னா ரியாலிட்டி பற்றி பேசினா தான் போகும். இன்னும் 5 வருஷம் ஆகட்டும், இன்னும் 10 வருஷம் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? ஓகே. ஸோ மிஸ்டேக்ஸை கொஞ்சம் புரிஞ்சுங்க, அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து எப்படி வரலான்றது தெரிஞ்சுங்க. ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது லைவ் மார்க்கெட்டில் வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இதில் சொன்னேன்ல அப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னீங்களா அந்த மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த ஒரு லாட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு லாட்டே கண்டினியூவாக 3 months பண்ணி தான் ஆகணும். இல்லை சார் 2 லாட்டாக பண்ணலாமா, அதாவது ஒரு லாட்டில் 2 லாட்டாக பண்ணலாமா அப்படின்வாங்க. 3 months அப்புறம் பண்ணுங்கள். இந்த 1 monthக்குள்ளேயே வந்து டபுள் லாட்டு போட்டு பண்ணணும்னு பண்ணாதீங்க. ஏன்னா அந்த லாஸை வந்து மேனேஜ் பண்ண கற்றுக்கணும், அந்த ப்ராஃபிட்டையும் மேனேஜ் பண்ண கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு டேல 3 lakh லாஸ் ஆச்சு இல்லைங்களா அவருக்கு. அந்த 3 lakhs லாஸ் எப்படி ஆச்சு அந்த பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டார், அந்த 20,000 சம் ஏதோ அந்த சின்ன ப்ராஃபிட் காமிச்சு அந்த ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு, சின்ன ப்ராஃபிட்னு சொல்லல, மேபி அது அவருக்கு இந்த ரெகுலர் 90,000 ப்ராஃபிட் எடுத்தோன்னே அந்த 20,000 ப்ராஃபிட் மேபி சின்ன ப்ராஃபிட்டை தெரிஞ்சிருக்கலாம் அவருக்கு. ஸோ அந்த ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு இன்னொரு ட்ரேட் பண்ணியிருக்காரு. அது லாஸ்ட் சைடு, அதான் மைனஸ் சைடு 20,000 30,000 போனோன்னு அந்த அந்த ஃபால் சொன்னீங்க கடகடன்னு, அதனால் அது தாங்கிக்க முடியல அவரால். அன்றைக்கி ஓவர் ட்ரேடிங் ஆகிடுச்சு அன்றைக்கி. ஸோ அந்த ஓவர் ட்ரேடிங்னால அந்த 3 lakh rupees லாஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த 5 நாள் தொடர்ந்து கஷ்டப்பட்டு அந்த 90,000 சம்பாரிச்சது இந்த ஒரு நாள் லாஸ் ஆனதுக்கான காரணம் என்னென்னா, லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால. முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால. இப்போ நான் சொல்லணும் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால லாஸ் ஆகிடுச்சு, அதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் வந்து கொஞ்சம் விரிவாக சொன்னேன். இந்த மாதிரிலாம் லாஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த லாஸ் எப்படி ஆகுதுன்னா, லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால. சரி, இது வந்து விஷயம் தெரிஞ்சு பண்ணுறவங்க இந்த மாதிரி லாஸ் பண்ணுறாங்க. விஷயம் தெரியாத பண்ணுறவங்க என்னென்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 1 லாட்டு, இன்னொரு நாளைக்கு 10 லாட்டு, இன்னொரு நாளைக்கு 2 லாட்டு, அப்புறமா காத்தால 5 லாட்டு, மத்தியானம் 10 லாட்டு, அப்புறம் காத்தால ஆப்ஷனில், மத்தியானம் ஸ்டாக்ஸில், இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ண சொல்லவும் உங்களால் மீண்டு வரது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றா செய்யுங்க. உங்களுக்கு ஸ்டாக்ஸில் பண்ணணும்னு பண்ணுறீங்களா, ஸ்டாக்லேயே பண்ணுங்கள். இல்லை நிஃப்டி ஃபியூச்சரில் பண்ணுறீங்களா, ஃபியூச்சரில் பண்ணுங்கள். இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் பண்ணுங்கள், ஃபியூச்சரில் பண்ணுங்கள். இல்லை நான் ஆப்ஷனுக்கு போவேன். நான் ஆப்ஷனில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்களா, பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, போன வாரம் ஆப்ஷனில் ப்ராஃபிட் வந்துச்சு, போன மாதம் ஃபுல்லாக ஆப்ஷனில் நான் பையிங்கில் ப்ராஃபிட் பண்ணேன், குட், பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல வரல. போன மாதம் ஆப்ஷன் பையிங்கில் லாஸ் ஆகிடுச்சு, நான் இந்த மாதம் ஆப்ஷன்ஸில் நான் வந்து பை பண்ண போகிறேன் அப்படின்னா, போன மாதம் லாஸ் ஆகிடுச்சுல, இப்போ 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து லாஸ் ஆகிட்டுருக்குல, எது லாஸ் வருதோ அதையே பண்ணணும். நம்ம எது ப்ராஃபிட் வருதோ அது பண்ணலாம் இல்லையா? இல்லை சார் யூடியூப்பில் டெய்லி ஒரு 10,000 20,000 சம்பாதிக்கிற மாதிரி அந்த யூடியூப்பில் காமிக்கிறாங்க, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், என்னால் முடியல. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே காமிக்கிறது ஒன்று, ரியாலிட்டி ஒன்று, புரிஞ்சுங்க. இங்கே காமிக்கிறதுலாம் வந்து ரியாலிட்டி கிடையாது. 90% வந்து பொய்யான ஒரு மாயை தான் எல்லாமே. ஸோ ரியாலிட்டி பழங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டாக்ஸில் நீங்கள் சொல்லலாம் சார், ஸ்டாக்ஸில் நாங்கள் பண்ணால் வந்து டெய்லி ஒரு 10,000 20,000 சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு. அதாவது 10,000 20,000 நீங்கள் அமௌண்ட்டை தான் பண்ணுறீங்களே, உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டே தெரியல. உங்களுக்கு நான் சொல்ல ஒரு 500 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு, அந்த 500 ரூபாய் லாஸ் ஏன் வந்துச்சு, ஒரு 500 ரூபாய் ப்ராஃபிட் வந்துச்சு, 500 ரூபாய் ப்ராஃபிட் ஏன் வந்துச்சு, இது ஃபஸ்ட்டு இதை பற்றி ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணாமையே நான் வந்து டெய்லி 10,000 20,000 சம்பாதிக்கணும், அதை சம்பாதிக்க முடியுமா, இது சம்பாதிக்க முடியுமா, ஒரு யூடியூபர் சொல்லுவான் முடியும்னுவான், இன்னொரு யூடியூப் சொல்லுவான் முடியாதுன்னுவான். எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து தலையாசிச்சுட்டே இருக்க முடியுமா? கொஞ்சம் ரியாலிட்டின்ற வேர்ல்டுக்கு வாங்க, நிறைய விஷயம் புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கேள்விக்கான பதில் வந்து நிறைய கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.